வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்க அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்றோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165. வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை சேர்த்த கேழ்வரகு அடை எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு அடைக்கு முதல்ல நம்ம வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம். வெங்காயத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணும், கேன்சரை வரவிடாம தடுக்கும், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதயத்துக்கும் ரொம்ப நல்லது, செரிமான பிரச்சனையும் சரி செய்யும். அடுத்தது நம்ம 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம முருங்கைக்கீரையை தேவையான அளவுக்கு கிள்ளிக்கலாம். முருங்கைக்கீரை சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது, ரத்த கொதிப்புக்கு நல்லது, ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு நல்லது, கிட்னி கல் இருக்கவங்களும் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 கப்பு கேழ்வரகு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கெவுரு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. கேழ்வரகோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை சீக்கிரமாக வெளியேற்றுறதுக்கு கேழ்வரகு ரொம்ப நல்லது. எலும்போட ஆரோக்கியத்திற்கு கேழ்வரகு ரொம்ப நல்லது. இப்போது அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விடுங்க. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு மாவோட நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கிளறி விடணும். முருங்கைக்கீரையும் மாவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கர்ப்பகாலத்தில் இருக்கும் தாய்மார்கள் கண்டிப்பாக கேழ்வரகு எடுத்துக்கணும். குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். தைராய்டு இருக்கவங்களும் கேழ்வரகை அதிகமாக எடுத்துக்கலாம். இளமையான தோற்றத்திற்கு கேழ்வரகு ரொம்ப நல்லது. மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை கல் வச்சு அடைய போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து
நல்லா உருண்டை பண்ணி ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்து, சுத்தமான துணி எடுத்து அதை நனைச்சிட்டு இந்த மாவு உருண்டையை வச்சு தட்டி தோசைக்கல்லில் போடலாம். தோசைக்கல்லில் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி விடுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் அடை வெந்த உடனே இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்ச நாள் வேகட்டும், அடுத்த அடையை ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு துணியில் வச்சு தட்டிக்கலாம். கேழ்வரகு அடை வேவர வரலும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கேழ்வரகு அடையை மாற்றிக்கலாம். அடுத்த அடையை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்க கம்பல்சரி தினந்தோறும் இந்த கேழ்வரகை கூழாகவோ அடையாகவோ களியாகவோ சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையோட தன்மை குறையும். அந்த காலத்தில் இந்த கேழ்வரகை தான் நம் முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்டாங்க. கேழ்வரகு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த கேழ்வரகு அடையும் ஒரு ஆரோக்கியமான உணவு தான். ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த கேழ்வரகு அடைக்கு வெங்காய சட்னி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கேழ்வரகு ஒரு ஆரோக்கியமான உணவு. குளிர்காலத்தில் கேழ்வரகு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம் சொந்தங்களே, ஒரு புதிய முயற்சியா நாங்கள் அரைச்ச மிளகாத்தூள் விற்பனை பண்ணுறோம். இந்த மிளகாத்தூளில் மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். வாட்ஸ்அப் நம்பர் 9445720165.